ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் ஸ்கூல் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தேட்டரில் தமிழில் அவைலபிளாக இருக்கு. ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. யோகி பாபு, கே.எஸ். ரவிக்குமார் அண்ட் பூமியா இவங்க தான் லீட் ரோல் எடுத்து நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்தலாம். சிட்டியில் ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது. இந்த ஸ்கூல் செகண்டு வருது. இதை எப்படியாவது ஃபஸ்ட்டு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலுடைய ஹெட் மாஸ்டர் ஒரு புக்கு ஒன்று எழுதுறாரு. இந்த புக்கை படித்த நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாரும் அதுக்கு ஆப்போசிட்டாக செயல்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு அமானுஷ்ய சக்தி அந்த ஸ்கூலில் அப்படியே எல்லாத்தையும் போட்டு மிரட்டிட்டு இருக்குது. ஒரு சில ஆசிரியர்கள் எல்லாம் அப்படியே இதனாலேயே பயந்து அப்படியே கொலை செய்யப்படுறாங்க. இப்போ இந்த அமானுஷ்ய சக்தியில் என்ன, இது எதுக்காக இப்படி வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கே.எஸ். ரவிக்குமார் அந்த ஸ்கூலுக்கு வராரு. அவரு மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூலுடைய முன்னாள் ஆசிரியர் யோகி பாபு அண்ட் பூமியா இவங்களும் வராங்க. இப்போ இறுதியில் அந்த அமானுஷ்ய சக்தியை இவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்தோடைய ஆன்லைன். இந்த படத்தோடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. ஏன்னா ஸ்கூலில் நடக்கிற அந்த விஷயங்கள் நம்மளை பயமுறுத்துற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. படத்தில் பூமியா அண்ட் யோகி பாபு இவங்களுடைய கேரக்டர் நல்லாவே கொடுத்துருக்காங்க. பொதுவாக யோகி பாபுனாவே காமெடி தான் பண்ணுவார் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இந்த படத்தில் ஒரு குணச்சித்திர நடிகராக வந்திருக்காரு. அவருடைய ஆக்டிங் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி கே.எஸ். ரவிக்குமார் சார் இவர் போலீஸ் ஆஃபீஸராக வராரு. இவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற போஸ்ட்லாம் நல்லாவே வந்திருக்கு. இதே மாதிரி படத்தில் எல்லா கேரக்டரும் நிறைய கேரக்டர் வருது. அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. படத்துடைய பிஜிஎம் அண்ட் சினிமோட்டோகிராஃபிக் படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க. படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே செகண்ட் ஹாஃப் தான். ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்துக்கலாம். பொள்ளிக்கு ஓயாமல் பேசிகிட்டு இருக்காங்க. டயலாக் தான் அதிகமாக வருது. அட்வைஸ் பயங்கரமாக அட்வைஸ் கொடுக்குறாங்க. அதாவது படிப்பு ஒன்று தான் வாழ்க்கையில் முக்கியம் இல்லை, அதையும் தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிற கருத்தை டைரக்டர் கொடுத்துருக்காரு. ஓகே, அதை புள்ளிக்கு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுறதுனால நமக்கே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ இந்த அட்வைஸை குறைச்சி இன்னும் கொஞ்சம் சீன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி தான் எதுவுமே இல்லை. மொத்தம் இந்த படம் இப்படி சூப்பராக சும்மா இருக்காங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி சந்திப்போம்.